இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பெயர் ஐசக் ஜோக்ஸ். பிறப்பு 10/1/1607, மறைவு 18/10/1646. சொந்த ஊர் ஓர்லியான்ஸ், சொந்த தேசம் பிரான்ஸ், தரிசன பூமி வட அமெரிக்கா. ஆண்டவரின் அழைப்பிற்கு அடிபணிபவர்களே இறை தொண்டர்கள். இவர்கள் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள், துணிந்து செயல்படும் உறுதி கொண்டவர்கள். உடல் அழிந்தாலும் உள்ளங்களை கிறிஸ்துவின் பக்கம் திசை திருப்புவார்கள். ஐசக் ஜோக்ஸ் பிரான்ஸ் தேசத்தில் பிறந்தவர். 10 வயதிலேயே இயேசு சபையில் தன்னை இணைத்து கொண்டவர். கொழுந்துவிட்டு எரியும் சுவிசேஷ தாகத்தை பிஞ்சு பருவத்திலேயே பெற்றிருந்தார். உடலையும் உள்ளத்தையும் உலகத்தின் பக்கம் திருப்பாமல் கிறிஸ்துவை நோக்கி திருப்பினார். இயேசு சபையின் தலைமையிடத்திலிருந்து ஒரு அழைப்பு ஐசக் ஜோக்ஸை தேடி வந்தது. வட அமெரிக்காவுக்கு சுவிசேஷத்தை ஏந்திச் செல்ல வேண்டும் என்பதே அந்த அழைப்பு. உடனே தன்னை அர்ப்பணித்தார் ஐசக். நெடுநாள் பயணத்திற்கு பின் 8 பேர் அடங்கிய மிஷனரி குழு வட அமெரிக்காவை அடைந்தது. ராக்வா என்ற காட்டு மிராண்டிகள் கூட்டம் இவர்களை மிகவும் கோபத்துடன் எதிர்கொண்டது. இடையூறுகளும் ஆபத்துகளும் ஏராளமாக ஏற்பட்டன. அப்பழங்குடி மக்களிடையே ஏற்படும் கொள்ளை நோய்களுக்கும் அசம்பாவிதங்களுக்கும் இவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டது. 5 ஆண்டுகள் கடினமாக பணி செய்தாலும் அந்த காட்டு மிராண்டிகளால் அதிகம் சித்திரவதைகளுக்கு உள்ளாயினார். ஐசக் ஜோக்ஸ் ராக்வா காட்டு மிராண்டிகளால் பிடிக்கப்பட்டார். தசை தசையாக அவர் உடலை வெட்டினார்கள். கைவிரல்களையும் வெட்டி அவர் கண் முன்பாகவே தின்றனர். திடீரென ஒருவன் கோடாரியால் வெட்ட அவர் உடல் கீழே விழுந்தது. இரத்தம் பூமியில் சிந்தியது. ஆயினும் அவர் கொல்லப்பட்ட 1 ஆண்டுக்குள் அங்கு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றனர். இந்த செய்தி அவரின் பணியினை வெளிப்படுத்தி காட்டுவதாகவும் நம்முடைய விசுவாச வாழ்வை பலப்படுத்துவதாகவும் அமைகின்றது. இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்பது உண்மையல்லவா? கிறிஸ்துவுக்காக தமது இரத்தத்தை சிந்தியவரே கிறிஸ்துவின் இரத்தத்தை பருகுவதற்கு தகுதியானவராவார். ஆண்டவரே, உம் நாமத்தின் நிமித்தம் இரத்தம் சிந்தவும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பெயர் ராபர்ட் டி நொபிலி. பிறப்பு 1577, மறைவு 16/1/1656. சொந்த ஊர் டஸ்கேனி, சொந்த தேசம் இத்தாலி, தரிசன பூமி மதுரை, இந்தியா. மதத்தால் மனிதன் இன்றும் பிரிவுபட்டு கிடக்கின்றான், மேலும் பிரிக்கப்படுகின்றான். இதனால் சண்டைகளும் சச்சரவுகளும் குவிந்துவிட்டன. மனிதன் யார், மதம் என்பது என்ன என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே வாழ்வை கடத்தாமல் மத பாகுபாடின்றி மனிதர்களை நேசிப்பவரே இயேசு என்பதை ஒவ்வொரு மனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். 1605ஆம் ஆண்டு இந்தியாவில் காலடி எடுத்து வைத்தார் ராபர்ட் டி நொபிலி என்ற தத்துவ போதகர். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவர் உள்ளத்தில் அக்கினி ஜுவாலைகளாய் பற்றி எரிந்தது. 1606ஆம் ஆண்டு மதுரை வந்த இவர் உயர்ஜாதி இந்துக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் வாஞ்சையில் தன்னையும் அவர்களைப் போல மாற்றினார். உணவு பழக்க வழக்கங்களும் உடைகளும் மாறின. அவர்கள் முறைகளில் சுவிசேஷத்தை எடுத்து கூறினார். எதிர்ப்புகள் பல இடங்களிலிருந்தும் கிளம்பின. ஆனால் எவைகளையும் பொருட்படுத்தாமல் தன் பணியை தொடர்ந்தார். கிறிஸ்துவின் அன்பால் தொடப்பட்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். நாளுக்கு நாள் அநேக உயர்ஜாதி இந்துக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். மதுரை மாநகருக்கு இரட்சகர் இயேசுவை இலவசமாக கொடுத்தவர் ராபர்ட் டி நொபிலி. இத்தாலி, போர்ச்சுகல், லத்தீன், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருந்த இவர் தம் சேவை புரிந்த 50 ஆண்டுகளில் பல புத்தகங்களை எழுதினார். பிற சமயத்து நண்பராக தன்னை மாற்றிய ராபர்ட் டி நொபிலி 1656ஆம் ஆண்டு தனது 80ஆம் வயதில் வாழ்வை முடித்தார். வழிப்போக்கனே, இங்கே சிறிது நில். இந்த குறுகிய கல்லறையில் ஒரு வலிமையான ஞாயிறு மறைந்து உறங்குகிறது. மேற்கே தோன்றிய இந்த ஞாயிறு கிழக்கே ஏன் மறைய வேண்டும்? ராபர்ட் டி நொபிலி.
ஆண்டவரே, பிற சமயத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்க எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆமேன்.